अऊज़ुबिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் புரியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜும்மாவுடைய கருப்பொருளாக ஜெருசலேம் அல்லது பைத்துல் முகத்தஸினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பொதுவாக பெருநாள் முடிந்தவுடன், ரமதானுடைய மாதம் முடிந்தவுடன் பெரும்பாலும் எல்லோரும் ரமதானுடைய விஷயங்களை குறித்து அல்லது ரமதானில் நாம் எப்படி நோன்பு நோற்றுறோம், நோன்புடைய பயன்பாடுகள் என்ன என்பதை குறித்து அதிகமாக பேசுவோம், அல்லது அது அல்லாத மார்க்க விஷயங்களை குறித்து பேசுவோம். ஆனால் நமக்கு மத்தியிலே இது போன்ற விஷயங்களை பேசுவது விந்தையாக கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் அவங்க உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே, அதாவது ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்த காலம்னா இன்னைக்கு 1450 வருடங்களுக்கு முன்னாலேயே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோடு அமர்ந்திருக்கும் போது, ஆயிஷாவே, அரபுகளுக்கு அழிவு உண்டாவதாக, யஜூஜ் மௌஜூஜ் அவர்களுக்கு அடைக்கப்பட்ட அந்த குகையிலிருந்து வெளிவந்து விட்டார்கள் போல் இருக்கிறது என்று இறுதி தீர்ப்பு நாள் வரக்கூடிய மறுமை நாள் வரக்கூடியதனுடைய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார்கள். அப்ப பெருமானார் மறைந்து இன்றைக்கு 1400 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். நமக்கு எப்போது மரணம் வரும், எப்போது மறுமை வரும் என்ற முழுமையான ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த மனிதர்கள் யாரும் அறிந்தவர்கள் அல்ல. என்றாலும் கூட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய புவிசார் அரசியல்களை ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு வளைகுடாவில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சண்டைக்கு நமக்கு என்ன பிரச்சனை நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு வளைகுடாவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை என்பது நம்ம வீட்டு அடுப்பங்கரை வரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது நம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அக்கீதாவோடு, இஸ்லாமிய வரலாறோடு, இஸ்லாமிய நம்பிக்கையோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம்தான் மறுமை நாள், இறுதி தீர்ப்பு நாள். எல்லா முஸ்லிம்களும் எப்படி அல்லாஹ்வை நம்புகிறோமோ, பெருமானாரை நம்புகிறோமோ, குர்ஆனை நம்புகிறோமோ, சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்புகிறோமோ, அதே அடிப்படையில் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை நம்புகிறோம். இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் இங்கு தஜ்ஜால் வருவான் என்பதை நம்புகிறோம்.
அந்த தஜ்ஜாலை அழிப்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று நம்புகிறோம். யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுத்தப்படுவாங்கன்னு நம்ம நம்புறோம். மக்கள் எல்லாம் அந்த பெரு நெருப்புல ஒன்று திரட்டப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று நம்புகிறோம். மதீனா தன்னுடைய முனாஃபிக்குகளை வெளியாக்கி 3 முறை சுத்தம் செய்யும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இது எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையுடைய கோட்பாடு. ஆனால் நம்ம சமகாலத்தில் உலகளாவிய அளவில் நம்ம பார்க்கும்போது இது போன்ற விஷயங்கள் ஜும்மாக்களில் மட்டுமல்ல எங்குமே பேசப்படுவதில்லை. உலமாக்கள், ஆலிம்கள், அறிஞர் பெருமக்கள் இது போன்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்து வருகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஜும்மாக்களில் தஜ்ஜால் பற்றி பேசப்படாமல் இருப்பதும் தஜ்ஜால் வருவதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள். அப்போ அதை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கணும். ஏன்னா வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களை வரலாறுகளை சொல்லுகிறான். தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, ரமதானை பற்றி, பெருமானாரை பற்றி பேசியதை விட குர்ஆன் நெடுக வரலாறுகள் தான் பேசப்படுகின்றன. சூரத்துல் கஹ்ஃப் ஓத சொல்றாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அது என்ன ஒரு வரலாறு? 4 வித்தியாசமான 4 தனித்தனியான வரலாறுகளை கொண்டதான் சூரத்துல் கஹ்ஃப். அதான் முதல்ல ஓதக்கூடிய 10 வசனங்கள் என்பது குகை தோழர்களுடைய வரலாறு. அப்ப அந்த வரலாறு இல்லைன்னா மார்க்கம் இல்லை, வரலாறு இல்லைன்னா இஸ்லாம் இல்லை, வரலாறு இல்லைன்னா குர்ஆன் இல்லை. ஆனாலும் கூட வரலாறுகள் உலமாக்களால் வரலாறுகள் பொது மேடைகளில், ஜும்மா மேடைகளில் பேசப்படுவதில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இது ஏதோ ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு மாநிலம் இல்லை, உலகெங்கும் இதே ட்ரெண்ட் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பேசப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவோம். ஒவ்வொரு ரமதானுக்கும் பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் பேசுகிறோம். ஆனால் இது உலக அழிவோடு, உலக இறுதி தீர்ப்பு நாளோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த அந்த பெரிய அடையாளங்களோடு தொடர்புடையது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுமை வருவதற்கு முன்னால் வரக்கூடிய சிறிய அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட்னா ஒரு 90% வந்து விட்டது. அப்ப நம்ம இன்னைக்கு உலகத்துல ஒரு பிரச்சனைக்குரிய இடம், இந்த உலகத்தினுடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடத்தை சொல்லுவதாக இருந்தால் அது ஜெருசலேம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறிய நகரம். இன்னைக்கு போர் வேற எங்க நடந்தாலும் போருடைய குறி என்பது எதற்காக என்றால் ஜெருசலம். அங்கே இருக்கிற பைத்துல் முகத்தஸ், அங்கே கூட மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவும் பைத்துல் முகத்தஸும் இந்த ஜெருசலேமும் தான் உலக வரலாற்றை இனி தீர்மானிக்க போகக்கூடிய காரணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடங்கள்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அல்லது பைத்துல் முகத்தஸ்ல, ஜெருசலத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் உங்களையும் என்னையும் இனிமேல் பாதிக்கும். ஏன்னா இது நான் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். இறுதி தீர்ப்பாளருடைய அடையாளங்களில் ஒன்றாக சொல்லும் போது மதீனா தன் பொலிவை இழக்கும் போது ஜெருசலம் தன் பொலிவை பெறும் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம இது எல்லாருமே நம்புவதாக இருந்தால் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கான்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவனுடைய இடம்தான் இல்லையா? எப்படி எல்லா நாட்களும் அவனுடைய நாட்கள் என்றாலும் வெள்ளிக்கிழமைக்கென்று ஒரு பிரத்யேகமான சிறப்பு இருக்கிறதோ, மீதமுள்ள 11 மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய மாதம் என்றாலும் ரமதானுக்கென்று எப்படி ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறதோ, அதுபோல மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய ஜெருசலேம் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. இந்த பள்ளிக்கு நீங்கள் பெயர் வைக்கும் போது அதை நினைத்து வைத்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெயர், இஸ்லாமிய உம்மத்தோடு கலக்கக்கூடிய ஒரு பெயர் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் புனித பயணம் செல்வதாக இருந்தால் அவர் 3 மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் புனித பயணம் செய்ய வேண்டும். மற்ற சும்மா போகலாம், வரலாம், அது வேறு விஷயம். அதை ஒரு வணக்கமாக, வழிபாடாக நீங்க எடுத்துக்கணும்னா ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம், 2வது மஸ்ஜிதுல் நபவி, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா.
அப்ப இந்த சிறிய நகரத்துக்கு தான், ரொம்ப சின்ன நகரம், சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊரோ அல்லது லண்டன் மாதிரி ஒரு வளமான ஊரோ அல்லது நியூயார்க் மாதிரி ஒரு தொழில் முன்னேற்றம் நிரம்பிய ஊர்லாம் கிடையாது. அது சிறிய ஒரு நகரம். ஆனால் அந்த நகரத்துக்காக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக பல பேரரசுகள் போரிட்டன. பல பேரரசுகள் அஸ்தமித்த இடம், பல பேரரசுகள் தோன்றிய இடம், பல மதங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்ரஹாமிக் ரிலீஜன் என்று சொல்லுவார்கள். இப்ராஹிமிய மதங்கள், யூத மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம், இது மூணுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு முக்கியமான சென்ட்ரல் ஃபிகராக இருக்கிறதுனால இந்த 3 மதங்களையும் அப்ரஹாமிக் ரிலீஜன் என்று சொல்லுவார்கள். இந்த 3 மதங்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் பாதிக்காமல் இருக்கிறார்கள். அந்த 3 மதங்கள் மோதிய ஒரு இடம் எதுன்னா ஜெருசலம். உலக அரசியலை மாற்றக்கூடிய, உலக அரசியலை திருப்பக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இந்த ஜெருசலம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு நிலம், அதனுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கும் தெரியாது, நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் தெரியாது என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய மிக பெரும் சோகம். சட்டியில் இல்லாத அகப்பையில் வரணும்ல, முதல்ல நான் அதை தெரிந்து கொண்டால்தான் நான் பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அப்போ வரலாறுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு அது ஜெருசலம், முஸ்லீம்களுக்கு அது பைத்துல் முகத்தஸ். ஏன்னா அந்த உலக வரைபடத்தை நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி தமிழ்நாடு மேப் எடுத்தால் நெல்லிக்குப்பம் பேர் தெரியாதோ, நெல்லிக்குப்பம் பேர் தெரியலன்னு பெருசாக்கி பார்க்கணும். அது போல ரொம்ப பெருசாக்கி பார்த்தா மட்டும்தான் இந்த நகரத்துடைய பெயர் தெரியும். ஆனால் இந்த சிறிய நிலத்துக்கு ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேரரசுகள் போராடின என்று சொன்னால், எல்லா மதங்களும் இந்த நகரத்தை குறித்து பேசுகிறது, எல்லா வேதங்களும் இந்த நகரத்தை குறித்து பேசுகிறது, எல்லா நபிமார்களும் இந்த நகரத்தை குறித்து பேசினார்கள். மதீனாவை பார்த்துங்க, மக்காவை பார்த்துங்க, மற்ற நபிமாரெல்லாம் பேசுற, ரசூலுல்லாஹ் தான் பேசினாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் தான் வந்தாங்க. குர்ஆன் தான் அதோட சம்பந்தமானது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்பது எல்லா மதங்களும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடம். காபத்துல்லாஹ் கிறிஸ்துவர்களோ யூதர்களோ உரிமை கொண்டாட மாட்டாங்க, சரியா? வேட்டிக்கனை போய் நாம உரிமை கொண்டாட மாட்டோம். ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவை எல்லா மதங்களும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடம். அந்த நிலத்தில் தான் நபிமார்கள் நடந்தார்கள். அந்த நிலம் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த நிலம் வஹி இறங்கிய இடம். அந்த நிலத்தில் வஹி இறக்கப்பட்டது. அந்த நிலத்தால் ரத்தமும் கண்ணீரும் கலந்த வரலாறுகள் எழுதப்பட்டன. அந்த நிலம்தான் பைத்துல் முகத்திஸ். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலும் பல லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் இதை சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தின் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நாம் தூதரை அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் மொழியில் பேசக்கூடிய வேதங்களை இறக்கியிருக்கிறோம். ஆனால் கடைசியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. அவர்கள் ஒட்டுமொத்தமாக அகிலம் அனைத்திற்கும் அனுப்பப்பட்டவர்கள். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ரஹமத்துல் ஆலமீன். அவர்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அனுப்பப்பட்ட நபி ஆவார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜெருசலேத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க பிறக்கல, அவங்க வியாபாரம் செய்யலாம். வியாபாரம் செஞ்சது சிரியாவில் செஞ்சாங்க, ஷாம்ல செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாள் மக்காவுடைய அமைதியான இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓர் இரவில் என்ன பண்றாங்க, அவர்களை மக்காவிலிருந்து ஜெருசலத்துக்கு அழைத்து சென்று ஜெருசலத்திலிருந்து அவன் வானத்துக்கு அழைத்து செல்கிறான். அதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ர பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா இஸ்ராங்கிற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சூரா இஸ்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தன் அடியாரை இரவில் மஸ்ஜிதுல் ஹரத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே அவன் பாக்கியமானவன்.
அப்ப பெருமானாருடைய சீராவோடு தொடர்புடைய மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பைத்துல் முகத்தஸ் தான் இன்று உலகம் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுடைய அடிவேராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வரலாறு முஸ்லீம் உம்மத்துக்கு தெரியாது. அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதில், அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதில் யாருக்கும் ஆர்வம் இல்லை என்பதை விட ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்க முடியாது. உலகத்துக்கே வரலாறை எப்படி எழுதுவது என்பதை கற்றுக் கொடுத்த இப்னு கல்தூனை ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூகம் இன்னைக்கு தன்னுடைய வரலாறை தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுல் ஹரத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தன்னுடைய இறுதி நபியை அழைத்து சென்றது மட்டுமல்ல, அங்கு எல்லா நபிமார்களையும் பெருமானார் அவர்கள் சந்திக்கிறார்கள். கொஞ்சம் அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நம்மளால கனவு காண முடியல. அது எப்படி ஒரே இரவுல நீங்க ஹரத்திலிருந்து நீங்கள் ஜெருசலத்துக்கு செல்ல முடியும்? ஒரே இரவுல எப்படி ஜெருசலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாரை தன் புறத்தில் அழைத்துக் கொள்ள முடியும்? எப்படி ரசூலுல்லாஹ் 7 வானங்களை ஒரு இரவில் கடந்து செல்ல முடியும்? அப்படின்னு நமக்கு இப்பயே ஆச்சரியமா இருக்கு. விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்து விட்ட, சயின்டிபிக் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து விட்ட, இன்னைக்கு ஒரு விமானத்தில் ஏறி உட்கார்ந்தா இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சில மணி நேரங்களில் போகக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புள்ள இன்றைய காலகட்டத்திலேயே நாம் சந்தேகப்படும் போது 1450 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கே ஒரு நாள் ஆகும். கோவேறு கழுதையிலும் குதிரையிலையும் போவாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்ப அவங்க நம்பணும் அப்படின்னா எவ்வளவு வலுவான ஈமான் இருந்தா தான் அவங்களால நம்ப முடியும். நம்மளே பயப்படுறோம், நம்மளே சந்தேகப்படுறோம். மக்காவிலிருந்து அல்லாஹ் தஆலா மேலே கொண்டு போனது அது ஒரு உருவகம் தான். அது எக்ஸாக்டா பிசிக்கலா அல்லாஹ் கூட்டு போனதா நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் நாம் நினைப்படுறோம், சப்பை கட்டுகிறோம். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுகிறான், தன் அடியாரை ஓரிரவில் மஸ்ஜிதுல் ஹரத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றவன் பாக்கியவான். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்கும் இமாமாக நின்று பெருமானார் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இறைவனுடைய இறுதித்துவம் என்ன பண்றாங்க? இமாமத் செய்கிறார்கள். அவர்கள் இமாமாக நின்று பின்தொடர்ந்து எல்லா நபிமார்களும் தொழக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த நிலம் என்பது பைத்துல் முகத்தஸ் என்பது யூத மதத்திற்கு மட்டுமான நிலம் அல்ல. இது எல்லா நபிமார்களும் இருந்த இடம், ரசூலுல்லாஹ்வும் கால் பதித்த இடம். அங்கே எல்லா வித வகிகளும் இறங்கிய ஒரு இடம். அது மனித குலத்தினுடைய சோதனைக்கான ஒரு களம். அது இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை அப்படின்னா அதற்கான சிறப்பான எடுத்துக்காட்டு என்பது பைத்துல் முகத்தஸ். அதே சமயத்தில் திருமறை குர்ஆன் இந்த சூரா இஸ்ராவில் மட்டுமல்ல, பல இடங்கள்ல பைத்துல் முகத்தஸை பற்றி பேசும்போது கூடவே ஒரு சமூகத்தை பற்றி பேசும். அந்த சமூகம் இல்லாமல் பைத்துல் முகத்தஸ் இல்லை, அந்த சமூகம் இல்லாம ஜெருசலேம் இல்லை. அந்த சமூகம் அந்த இடத்தில் இருந்து உலகத்தையே ஆட்டுவித்தார்கள், உலகத்தையே வழிநடத்தினார்கள், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார்கள். உலகம் அந்த சமூகத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தது பல தசாப்தங்களாக, பல நூற்றாண்டுகளாக அந்த உலகம் கட்டுப்பட்டது. அவர்கள் பெருமை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் வழி தவறினார்கள். இறைவனுடைய அருளை பெற்ற சமூகமாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டே, இறைவனுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டே அந்த உதவிக்கு நன்றி மறந்தார்கள். எந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினானோ அந்த நபிமார்களை கொலை செய்யவும் துணிந்தார்கள். அந்த நபிமார்கள் அனுப்பிய வேதங்களில் தங்களுக்கு உடன்பானதை மட்டும் சேர்த்துக் கொண்டு தங்களுக்கு உடன்பாடு இல்லாததை திருத்த தலைப்பட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது விழுந்தது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலுரிபத் அலைஹிம் தில்லத் வமஸ்கனத்து பாதுமி கலபி மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய லானத் அந்த சமூகத்தின் மீது விதிக்கப்பட்டது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான் அந்த சமூகத்தை பற்றி, நீங்கள் பூமியில 2 முறை ஃபசாத் செய்ய போகிறீர்கள். ஃபசாதுனா பெரிய குழப்பம். இந்த ஃபசாதை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபசாது செய்வது என்பது கொலை செய்வதை விட கொடியது. குழப்பம் செய்வது
என்பது கொலை செய்வதை விட கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான குழப்பத்தை நீங்கள் 2 முறை செய்வீர்கள் என்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய அந்த ஃபசாதுகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஃபசாதுகளுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு தான் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்பதே தெரியாமல் பலஸ்தீனத்திலே, காசாவிலே சிறு குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்க்கிறோம். 1 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, பேச தெரியாத குழந்தைகள் எல்லாம் இதோ ஒரு தீவிரவாதிகளை கூட சித்தரித்து அவர்களை ஏவுகணைகளை கொண்டும் மிசைல்களை கொண்டும் கொல்லப்படக்கூடிய காட்சி எல்லாமே இந்த ஃபசாதுடைய நீட்சிகள் தான். இப்போ இந்த பைத்துல் முகத்தஸுடைய வரலாறு என்பது ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை தெரிந்து கொண்டால்தான் இன்றைய யூதர்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போருடைய காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். அது நேற்று இன்று ஏற்பட்ட ஒரு போர் அல்ல, அன்றைய ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. அது உடனே முடியவும் முடியாது. அப்போ மூல காரணத்தை புரிந்து கொண்டால்தான் ஒரு சமூகத்தை அல்லாஹ் நினைத்தால் எந்த அளவுக்கு உயர்த்துவான். உலகத்தில் ஒரு சமூகத்தை அல்லாஹ் நினைச்சா எந்த அளவுக்கு உயர்த்துவான், அதே சமூகத்தை அல்லாஹ் நினைச்சா எந்த அளவுக்கு கீழே தூக்கி போடுவான். ஒரு சமூகத்தை உயர்த்துவதும் அல்லாஹ் தான், கீழே தூக்கி போடுவதும் அல்லாஹ் தான். எந்த அளவுக்கு தூக்குவான் என்பதற்கும் எந்த அளவு இறக்குவான் என்பதற்கும் யார் உதாரணம்? இந்த பனு இஸ்ரவேலர்கள். நம்ம சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா யூதர்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரொம்ப பேசுறான். முஸ்லீம்களை பற்றி பேசினதை விட, குஃபார்களை பற்றி பேசினதை விட, கிறிஸ்துவர்களை குறித்து பேசியதை விட, நாத்திகர்களை குறித்து பேசியதை விட குர்ஆன் அதிகமாக யாரை குறித்து பேசுகிறது? பனு இஸ்ரவேல் சமூகத்தை குறித்து பேசுகிறது. குர்ஆன் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா இஸ்ரவேல் சமூகத்தை எல்லாம் எந்த அளவுக்கு சொல்றான்னு தெரியும். அப்போ இந்த ஜெருசலேம்ங்கிற இடம் இருக்க, இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகத்தினுடைய மையமாக இருக்கிறது. உலகத்தினுடைய சென்டர் பிளேஸ் இந்த ஜெருசலேம் தான். ஜெருசலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு அமெரிக்கா முதற்கொண்டு ஆஸ்திரேலியா வரைக்கும் என்ன பண்ணுது? அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா அந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட்டு போகணும்? பைத்துல் மஸ்ஜிதுல் ஹரத்திலிருந்து அல்லது மஸ்ஜித் நபவியிலிருந்து ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு கூட்டு போனோம்? அதுவும் அந்த அன்னைக்கு கூட்டு போன நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, குஃபார்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு கொண்டாட்டமாக போச்சுன்னா, நான் சொன்ன இல்லை முகம்மது அவர் பைத்தியக்காரரு, அல்ல நவுதுபில்லா, அவர் சூனியக்காரர், அவருக்கு கொஞ்சம் மூளையில் சில பிரச்சனை இருக்கு பாருங்களேன். ஒரே நைட்டில் நம்ம மாசக்கணக்கில் போவோம்ல, வார கணக்கில் போவோம்ல, அந்த இடத்துக்கு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அவருடைய ரப்ப ஒரே நாளில் கூட்டு போயிட்டு வந்துட்டானா அப்படின்னு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த சம்பவம் நடந்த போது இறைவனுடைய தூதருடைய அணுக்க தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இல்லை. அவங்க வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. வியாபாரத்துக்கு திரும்பி அவங்க மக்காவுக்குள்ள ஒன்றும் நுழையல. அதுக்கு முன்னால் அந்த மக்கள் போய் சொல்றாங்க, அபூபக்கரே, நாங்கள் அப்பயே எச்சரிச்சோமே, உங்களோட தோழரை பற்றி செய்தி கேள்விப்பட்டீங்களா? என்ன செய்தி? இந்த மாதிரி ஒரே இரவுல இங்கே இருந்து ஹரத்திலிருந்து அக்ஸாவுக்கு போனாராம், அக்ஸாவிலிருந்து வானத்துக்கு போனாராம் என்று சொல்லிய போது அவங்க ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, உங்களுக்கு இது யார் சொன்னது? முகமது சொன்னாரா? அவ்வளவுதான் சொன்னார் அப்படின்னு நம்புறேன், முடிச்சு அவ்வளவுதான். இப்படி போனாங்க. நான் போய் ரசூலோட கேட்டுட்டு சொல்றேன், ரசூலோட போய் உண்மையிலே நடந்துச்சான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், நான் கூகுளில் கேட்டு சொல்றேன்ல, அபூபக்கர் சொல்ல, முகமது சொன்னாரா? சொன்னார், முடிச்சு அவ்வளவுதான். அதனால தான் அவர் சித்திக். ஏன் சித்திக்? வெறுமனே இல்லை, சித்திக் உண்மையாளர், பெருமானார் சொன்னதை மெய்ப்பித்தவர், சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர் என்ற காரணத்தினால்தான் அபூபக்கர் சித்திக் என்று அழைக்கப்பட்டார். அப்ப அந்த அதிசய பயணத்தை ஏன் அல்லாஹ் தஆலா அதனோடு தொடர்படுத்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்னா அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலம் மஸ்ஜிதுல் ஹரம், சரி மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், ஜெருசலேம் என்பது நபிமார்கள் வாழ்ந்த நிலம், நபிமார்களுடைய பகுதி. நபி எப்படி நம்ம ஊர் நெல்லிக்கு போவோமோ அந்தந்த மக்களுடைய பூர்வீகம், அந்தந்த ஊரோ நபிமார்களுடைய நிலமாக, நபிமார்களுடைய இடமாக, நபிமார்கள் வாழ்ந்த நகரமாக
இருந்தது ஜெருசலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இத்தனை நபிமார்களும் அந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாக்கியம் வேற எந்த மண்ணுக்கும் இல்லை. நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா மதீனாவுக்கு கூட ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. வேற வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுக்காம நம்மால் கன்ஃபார்மா எதையும் சொல்ல முடியாது. அப்ப குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய 25 நபிமார்களில் பெரும்பாலான நபிமார்கள் வந்த இடம், தங்கிய இடம், வாழ்ந்த இடம் இந்த ஜெருசலம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் அக்ஸாவை தவிர வேறு எந்த இடத்துக்கும் நீங்கள் புனித பயணம் செல்ல வேண்டாம் என்று ஹரத்தோடும் மஸ்ஜித் நபவியோடும் மஸ்ஜித் அக்ஸாவை இணைத்து சொன்னார்கள். ஏன்னா அவங்க வாழ்ந்த பகுதி இல்லை, அவங்க பிறந்த இடம் மஸ்ஜிதுல் ஹரம், அவங்க வாழ்ந்த இடம் மஸ்ஜிதுல் நபவி. இரண்டுக்கும் தொடர்பில்லாத ஒரு மஸ்ஜித் அக்ஸா. அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இதோடு இணைத்து சொன்னார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு அது முக்கியமான இடம், அது குறிப்பாக முஸ்லீம் உம்மத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிக்கடி குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்கள் யார்? அந்த பனு இஸ்ரவேலர்களை ஏன் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நியமத்தை கொடுத்தான்? ஏன் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உயர்த்தி அல்லாஹ் கீழே தூக்கி போட்டான் அப்படின்னா, குர்ஆன்ல அவங்க யாருன்னா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர். அவங்க தான் பனு இஸ்ரவேல். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்கள். அவர்களுடைய சமூகத்தில் நிறைய நபிமார்களை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களே, யூத மக்களே, பனு இஸ்ரவேல் சமூகமே, நாம் உங்களுக்கு அளித்த நிகமத்துகளை நினைவு கூறுங்கள். உங்கள் சமூகத்திலே நிறைய நபிமார்களை அனுப்பினோம், உங்களுக்கு வானத்தை மேகத்தை நிழலிடச் செய்தோம், வானத்திலிருந்து மண்ணு சொல்வாங்கிற உணவை கொடுத்தோங்கிற. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்களேன். நமக்கெல்லாம் மண்ணு செல்வா வர மாதிரி இருந்தா கேஸ் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேரம் அல்லாஹ் என்ன பண்றான், மண்ணு செல்வாவை கொடுக்குறான். ஆனா இந்த மக்களுக்கு திருப்தி இல்லை. மண்ணு செல்வாங்கிறது ஒரு விதமான காளானும், ஒரு விதமான பறவை, ஒரு விதமான இறைச்சியும். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு புல் பூண்டு வெங்காயம் வேணும்னு அந்த மக்கள் அடம்பிடித்த வரலாற்றை நம்ம திருமலை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வே அந்த சமூகத்தை இறக்கி அவர்களுக்கான உணவையும் கொடுத்து அவர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி இந்த மக்கள் எல்லாம் சென்று அந்த நதியை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு பிளக்க வைத்து அந்த நதியிலே உங்களை காப்பாற்றி, அதே நதியில் அவர்களை கொடுமைப்படுத்திய ஆனால் ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று கொக்கரித்த ஃபிரௌனை மூழ்கடித்தானே, இதை விட பெரிய ஒரு அற்புதம் ஏதாவது இருக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இப்படி ஒரு அற்புதம் நடந்தா, நம்மள ஒரு ஆள் கொடுமைப்படுத்துறார், நிறைய பேர் கொடுமைப்படுத்துறாங்க, யாருக்கு யார் பேர் ஞாபகம் வருதோ மண்டையில் வச்சுங்க. நம்மள ஒரு ஆள் கொடுமைப்படுத்துறார், நம்ம துரத்தி கொண்டு வரும்போது நம்மள அல்லாஹ் தஆலா காப்பாத்தி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொடுமைக்காரன அப்படியே அந்த நதியில மூழ்கடித்தா நம்முடைய ஈமான்லாம் அப்படியே பயங்கர பவர்ஃபுல் ஆயிடும் இல்லையா? ஆனா அந்த மக்கள் இவ்வளவு நடந்த பிறகும் இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து இறைவனுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்ற மாதிரி, நான் உங்களை உலக மக்களை விட, உலகத்தின் எந்த சமூகத்தை விட உங்களை மேன்மையாக்கினேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா அடுத்து என்ன அல்லாஹ் சூரா இஸ்ரால சொல்றான், அப்படி மேன்மையாக்கிய சமூகம் இறைவனுடைய வழியை மறந்து விட்டது. அல்லாஹ் அப்பதான் சூரா இஸ்ரால சொல்றான், இந்த பூமியிலே நீங்கள் 2 முறை பசாது செய்ய போகிறீர்கள். நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 முறை குழப்பம். குழப்பம்னா சாதாரண குழப்பம்லாம் இல்லை, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய, உலகத்தையே அழிவுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை செய்ய போகிறீர்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துல பசாது செய்வாங்க, திருப்பி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், மீண்டும் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து எழுச்சி பெறுவார்கள், மீண்டும் பசாது செய்வார்கள், மீண்டும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ் பட்டியலிடுறான். அந்த 5 விஷயங்களும் வரலாற்றில் நடந்திருக்கிறது.
முதல் வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா 586 வருடம் கிறிஸ்துவுக்கு முன்னால் பாபிலோனிய பேரரசு மன்னர் நெபுகத்நேசர் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் ஜெருசலத்தை முதல்ல தாக்குறார். ஜெருசலத்தை தாக்கி அங்கே நபிமாரால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை அழிக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை அழிக்கிறார். இந்த நகரமெல்லாம் எரிந்து அந்த மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, அந்த இரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறக்கூடிய காலம் வந்தபோது உங்களுக்கு எதிரான போரில் கொடிய வலிமையுடைய நம்முடைய அடியார்களை ஏவிவிட்டோம். அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களையும் உங்கள் பொருட்களையும் தேடி அழித்து விட்டார்கள். இவ்வாறு நம்முடைய முதல் வாக்குறுதி நிறைவேறியது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நெபுகத்நேசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் எப்படி யூதர்கள் அழித்தார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதற்கு பிறகு இந்த ஒரு சமுதாயத்தை அப்படி அல்லாஹ் அப்படியே விட்டுற மாட்டான். பின்னர் அவர்கள் மீது வெற்றி அடையக்கூடிய பொருட்டு உங்களுக்கு வாய்ப்பை வழங்கினோம், உங்களுக்கு நாம் உதவி செய்து உங்களை மீண்டும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதற்கு பிறகு என்னாவது, பாரசீக மன்னர் சைரஸ் அந்த யார் யூதர்கள் அழிச்சாங்களோ அவங்கள வென்று யூதர்களை திருப்ப அந்த நாட்டுக்கு அனுப்புறார். மீண்டும் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. மீண்டும் யூதர்களுக்கு என்ன பண்ணுது, செல்வம் கிடைக்குது, மக்கள் கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குது. ஒரு தடவை பசாது பண்ணாங்களா, அல்லாஹ் அழிச்சானா, மீண்டும் அருட்கொடை கொடுத்தானா, அப்ப என்ன பண்ணணும், பாடம் படிப்பினை கத்துக்கணும். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு பொந்தில் ஒரு முறைக்கு மேல் குற்றப்பட மாட்டான். ஒரே பொந்தில் என்ன பண்ண மாட்டான், ஒரு முறை தப்பு பண்ணிட்டான், அதே தப்பு அடுத்த முறை பண்ண மாட்டான். அதுல இருந்து என்ன பண்ணுவான், படிப்பினை பெற்றுக்கொள்வான். ஆனால் இந்த யூதர்கள் அந்த வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இரண்டாவது முறை டைட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரோம பேரரசனால் 70வது ஆண்டு ஜெருசலத்தை முற்றுகையிட்டு நகரத்தை அழித்து அந்த மக்களை முழுவதுமாக அடிமைப்படுத்தினான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 ஃபசாதும் நடந்தது, 2 தண்டனையும் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு 2000 வருஷம் வரலாறு இருக்கு. அதை அல்லாஹ் நாடினா அடுத்தடுத்த ஜும்மாக்கள்ல பார்ப்போம். ஏன்னா இது நம்முடைய இன்றைய உலக சூழலோடு, நம்முடைய மறுமை வாழ்வோடு, நம்முடைய ஈமானிய நம்பிக்கையோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம். இந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சமூகம் எப்படியெல்லாம் இறைவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டே இறைவனுடைய உதவிக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நாம நடக்கக்கூடாது என்பதற்கான படிப்பினையை நாம் அங்கிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வரக்கூடிய வாரங்களில் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இன்றைய போருக்கான உண்மையான காரணம் என்ன, இறுதி காலத்தில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுகிறான் என்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதையெல்லாம் கேட்பதற்கான, பேசுவதற்கான உண்மையான காரணம் என்பது ஏதோ கதை கேட்பதற்காக, வரலாறு கேட்பதற்காக மட்டுமல்ல. இதிலிருந்து, இந்த வரலாறுகளிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்ட சமூகங்கள்லாம், வலிமையான சமூகங்கள்லாம் ஒரு இரவுல அழிச்சிருக்கிறான். நம்மள ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நம்ம கொடுத்த சில நியமத்துக்களை வைத்து பெருமை அடிக்க கூடாது. நாம் அதை அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நம் உள் விதைப்பதுதான் நாம் இந்த உரைகளை கேட்பதற்கான உண்மையான காரணமாக, உண்மையான இறைவனுடைய அருளை பெறுவதாக இருக்க முடியும். அப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய கட்டளைக்கேற்ப வாழ்ந்து இறைவனுடைய அருளை ஈருலகிலும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துஆ செய்ய தூண்டியவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.